ஆக்சுவலி என்னென்னா இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்லூரியில் எங்கள் ஜூனியர் இதான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த 3 மணி நேரம் வந்து நைட்டை வந்து இந்த அளவுக்கு வந்து காமிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக புதுசாகவும் இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி என்னென்னா வந்து அந்த படத்தில் வந்து ஆக்சுவலி ஒரு நண்பர்கள் சேர்ந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நண்பர் வந்து திடீர்னு வந்து அடிபட்டு இறந்துடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து கடைசி எண்ட் ஆஃப் டைமில் தான் தெரியுது அவர் வந்து இறக்கலை அப்படின்ட்டு. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு சண்டையாக வந்து மாறுது. ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து ரொம்ப ஒரு கனெக்டடாக வந்து லாஸ்ட்டில் ஒரு சஸ்பென்ஸாக வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. ராம், வாழ்த்துக்கள் ராம், இன்னும் மேலும் மேலும் நீ வரணும், வாழ்த்துக்கள். என்னோடய பேர் தினேஷ், நான் வந்து ஆர்டிஸ்ட்டு. படத்தை பார்த்தேன், உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக, ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த 2 ஹவர்ஸ் எப்படி ஜேர்னி ஆச்சு அப்படின்றதே தெரியாமல் ரொம்ப அந்த 6 பேத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. எல்லாத்தோட முயற்சியுமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகணுன்றது தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக இது என்னோடய வாழ்த்துக்கள் இருக்கும். கண்டிப்பாக படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. எப்படி அந்த பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்கள், பார்த்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பீங்க நீங்களும். சரியா? தேங்க்யூ. எல்லா விஷயமும் வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து நல்லா கனெக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த சஸ்பென்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சஸ்பென்ஸ் வந்து கடைசியில் அதை டயலாக்காக ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப ஃபீலிங்காகவும் ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப அட்டாச்சாகவும் இருந்துச்சு. பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டீமுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலுமே மியூசிக் வந்து ரொம்ப எப்படி அந்த சீக்வன்ஸுக்கு தகுந்தாப்புல சூப்பராக அடாப்ட் ஆகிருக்கு. இதில் வந்து குறை அப்படின்ற சொல்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. எல்லாமே நிறைவாக அவங்களோட முயற்சிக்கு வந்து பலன் இருக்குது. அதான் என்னோட ஒரு கருத்து. தேங்க்யூ. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட முதல் படம் வந்து ப்ரிவ்யூ முடிஞ்சிருக்கு. பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸாக நானுமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷம், நானும் சந்தோஷம். இயக்குனருக்கும் எங்கள் டீம் எல்லாருக்குமே மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நானுமே ஒரு ஆடியன்ஸாக தான் இன்றைக்கி பார்த்தேன். ஸோ அதில் சந்தோஷம் தான் எனக்கு. எல்லாருமே அதோட கனெக்ட் ஆகி பார்க்குறப்ப அங்கே நம்ம நினச்சது இங்கே எக்ஸிக்யூட்டாக இருக்குன்றதுல ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது. கிடச்சிருக்கு அப்படின்றதுல அதுதான் சமைச்சது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு ஃபீல் இருக்குது. தேங்க்யூ பிரதர். வணக்கம், என்னோடய பேர் அர்ஜுன் தேவ். மனிதர்கள்ன்ற படத்தில் தீபன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் இப்போ தான் ப்ரிவ்யூ பார்த்தாங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நானுமே இன்றைக்கி தான் எல்லாரும் கூட்டமாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மே 30 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். நாங்கள் நிறைய மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண மூமெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது தேட்டரில். ஸோ இன்னும் வைடராக எல்லாருமே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிறது வந்து டெஃபினட்டாக இது ஒரு 5 கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். நிறைய கேரக்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த க்ளோஸ்டு சர்க்கிளே இருக்கிறதுனால மேபி அவங்க நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியுன்றது என்னோட. ஹாய், நான் இப்போ தான் மனிதர்கள் படத்தோட ப்ரிவ்யூ ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கேன். படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபிலிமாக தான் இருக்குது. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ன்ற ஒரு சின்ன க்ரூ வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. படம் உண்மையிலேயே வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்னென்ன ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குமோ அது எல்லாமே இந்த கதையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் தெர் இஸ் எமோஷனல் ஹோல்ட். அந்த எமோஷனல் டென்ஷன் வந்து த்ரூ அவுட் எண்டு வரைக்குமே ட்ராவல் ஆகுது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வெளியே வரும். ஸோ மே 30 மனிதர்கள் போய் தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கான சப்போர்ட்டை இந்த படத்துக்கு கொடுங்க. கண்டிப்பாக இவங்க என்ன இந்த கதை மூலமாக சொல்ல வராங்க, இந்த கதையோட டைட்டிலே மனிதர்கள் அப்படின்னும் போது மனிதர்களுக்குள்ளே இருக்க அந்த வேரியஸ் ஆஃப் எமோஷன்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு கோவமாக இருக்கட்டும், ஒரு மனிதங்க எப்போவுமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ஸ் கிரே இதெல்லாம் கலந்த ஒரு மனிதர்கள் தான் நமக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே. அதையெல்லாம் எங்கெங்கே வெளியே போடணும்னா அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து வரும்போது அதான உண்மை தன்மை வெளியே வரும். அது இந்த கதையில் ரொம்ப அழகாக சில இடங்களில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக
ரொம்ப ரெசனேட் ஆகுது ஆடியன்ஸோட அதை பார்க்கும்போது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த கதை ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் மனிதர்கள் ப்ரிவ்யூ ஷோலேருந்து வெளில வந்திருக்கேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஒரு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ப்ராமினராக நடிச்சிருக்காங்க. அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபீச்சராக மாதிரி தேட்டருக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி வந்து இந்த படம் May 30th வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து அதான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் ஃபீச்சராக மாதிரி தேட்டருக்கு வரதை வந்து ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாண்டட் டு ப்ரொமோட் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை வந்து எல்லா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஆடியன்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஐ டூ ஷேர் அண்ட் என்னோடய பேஜ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிடுறேன் இந்த படத்தை. அண்ட் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எப்படின்னா ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 பேரோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா இதே மாதிரி வேறு ஒரு சிச்சுவேஷனில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டியிருக்கோம். இவ்வளோ சீரியஸாக இல்லை, ஜஸ்ட் அது ஒரு கேஷுவலாக. ஸோ அந்த 5 பேரோட ரியல் எமோஷன்ஸ் வெளியில் வரும். ஸோ அந்த வகையில் இந்த படம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய உங்களோட ரியல் கேரக்டரை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஸ்டக்கின் ஆனிங்கன்னா உங்களுக்கும் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருனாலையும் அந்த சிச்சுவேஷனில் ஸ்டக்கின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த படம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குணவந்தன். மனிதர்கள் அப்படிங்கிற படம் எங்களுடைய மொத்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு இது முதல் படம். இதில் நான் ஒன் ஆஃப் த லீட்ஸாக நடிச்சிருக்கேன். மனு அப்படிங்கிற கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். இது என்டையர்லி ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் இண்டிபெண்ட்டாக ஒரு 15 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுத்த படம். அண்டு எங்கள் ஆக்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு முதல் படம், ஒரு நல்ல ரோல், நல்ல கதையில் இப்படி கிடைக்கிற ஒரு படம் எவ்வளோ பேர் கிடச்சிரும் ஈஸியான்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் இப்போ தான் நாங்கள் ஸ்க்ரீனிங் முடித்தோம். நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்திருக்கு. எல்லாருமே ஒரு நல்ல கருத்தாக சொல்கிறாங்க. ஐ ரியலி ஹோப் இந்த படம் எல்லாருக்கும் ரீச் ஆக்கணுன்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அ நியூ இண்டிபெண்டன்ட் டீம் நாங்கள் ரீச் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ ரியலி ஹோப் நீங்கள் இந்த படம் பார்த்து எல்லாருக்கும் ரீச் பண்ணி விட்டிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஐ திங்க் அவங்களுக்கு வந்து இது பேசிக்காக ஒரு ஹியூமனோட எமோஷன் எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகும், எந்த லெவலுக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறதே தெரியாது. நமக்கு திடீர்னு இந்த மொமெண்ட் இப்படி இருக்கும், ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும் நம்ம எப்படி மாறும்னு நமக்கே தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் அவங்களுக்கு நிஜமாகவே அது ரியலாகவே கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால தே ரியலி காட் இன் டு த ஃபில்ம். நம்ம எல்லாமே யோசிப்போம், அந்த 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 ஊரில் எப்படி படம் பண்ணுறாங்க, இந்த ஊரில் எப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் நம்ம ஊரில் வரும்போது மட்டும் அதுக்கான ரெக்கக்னிஷன் வருதான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். மேபி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இந்த படத்தை யாராவது பார்த்து அதுக்கான ஒரு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை ஓப்பனாக சொன்னாங்கன்னா மேபி இட் வில் ரீச் அ லாட் மோர் வைடர் ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் இந்த கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. ஸோ எனக்கு இது வந்து ஒரு முதல் படம். நாங்கள் 5 ஆக்டர்ஸ், இதில் எல்லாருமே புதியவர்கள். நாங்கள் 5 பேரை இந்த படம் இவ்வளோ நேச்சுரலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு ரீசன், நாங்கள் படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 days இதுக்காக ரிஹர்சல் பண்ணியிருக்கோம். அந்த ஊருக்கு போய் அந்த ஊரோட ஸ்லாங் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை அந்த ஊரில் யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நேச்சுரலாக எப்படி இருப்பாங்க, ஒரு அர்பனுக்கும் ரூரலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேசிக்காகவே ஒரு ஹியூமன் இந்த இடத்துல என்ன பண்ணுவான், பிடிச்சிருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவான், பிடிச்சிட்டு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி தான் மேபி அதனால தான் இந்தளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு விஷயமாக வந்திருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான ரீசன் எங்களோட டைரக்ஷன் டீம் அண்ட் டைரக்டர், கூட இருக்க கோ டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருமே தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு புதிய முகங்களாக போடணும்னு சொல்லி எங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆஃப்கோர்ஸ் குடித்தா வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல, குடிக்க மாட்டோம், பட் குடித்தாலும் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அது தப்பு. ஸோ சேஃப்டியாக உள்ளே இருக்கிறது நமக்கும் சேஃப்டி, வெளியே இருக்கிறவங்களுக்கும் சேஃப்டி. பட் நல்ல இன்சிடென்ட்ஸ்னால் இப்படி சொல்லலாம். நாங்கள் ரிஹர்ஸ் பண்ண அந்த 20 days எல்லாமே ஸோ லைக் இந்த படத்தில் ஒரு ஃபியூ சீன்ஸ் இருக்கும். திருவிழா சீன் இருக்குது. நாங்கள் ஏதோ ஒரு தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போயிட்டா ஒரு ஆளுங்க பார்க்குற எங்களை சுற்றி வளைச்சி நிற்கிற இடம், அந்த மாதிரிலாம் இருக்குது.
அந்த இடத்துலலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி 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 பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ திடீர்னு மழை வந்துருச்சு, எப்படி நடிக்கிறது, இந்த இடத்துல எப்படி மழை வர மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிறதுக்குலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம். ஆனால் நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுற ஒரு நாளுமே நிஜமாகவே ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அது நிஜமாகவே எங்களுக்கு ஆக்சுவலாக நடந்துச்சு. சேலைக்கு இப்போ இந்த படத்தில் ஒரு திருவிழா சீன் இருக்குது. நிஜமாகவே நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போகும்போது சுற்றி மக்கள்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நாங்கள் அந்த நாங்கள் படத்தோட ஒரு மூடில் இருப்போம். நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா எங்கேயோ ஒரு ரோட்டில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நிஜமாகவே நாங்கள் எதிர்பார்க்காம ஒரு டேர்னிங் எடுத்தால் நிஜமாக திருவிழா சீன் இருக்குது. திருவிழாவில் மக்கள் எல்லாம் இருக்காங்க, நாங்கள் கார் நடுவில் மாட்டிக்கிச்சு, எல்லாம் அப்படியே சுற்றி ஒரு அவுட் சைடர் வந்தால் எப்படி பார்ப்பாங்களோ அந்த ஒரு ஃபீலை கொடுத்தாங்க. இதுதான் அந்த ஒரு சீனுக்கான ஃபீலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுது. சரி, லைக் நாங்கள் போஸ்டர் ஷூட் பண்ணப்போவும் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ரெயின் வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதில் தான் நாங்கள் போஸ்டரே ஷூட் பண்ண வேண்டிய நிலைமை. ஆனால் நாங்கள் போஸ்டர் ஒரு 1 year கழிச்சு நாங்கள் ஷூட் பண்ணதுனால வி ஷாட் இட் இன் ஸ்டுடியோ. ஸோ ஆஃப்கோர்ஸ் நாங்கள் மழை எதுவுமே செட் பண்ண முடியாது. ஆனால் லக்கிலி நாங்கள் மொட்டை மாடியில் நைட்டு ஷூட் பண்ணிட்டுருந்தோம். ரேண்டமாக என்னடா நம்ம கிளைமேக்ஸ் அப்போ ரெயின் இப்படிலாம் ஷூட் பண்ணிட்டு இப்போ எப்படி ரெயின்னா நிஜமாகவே மழை வந்தது. அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நேச்சுரலாக எங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது ஸ்கிரிப்ட்லேயும் இருக்குது, ஆனால் எங்களுக்கும் நடந்துச்சு. ஸோ அதனால் வி ஆர் ஏபிள் டு இன்னும் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. வணக்கம், என் பேர் ஜானகி. கபில் என்னோடய ஃப்ரெண்டு, அவர் ப்ரீவியூக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீமேல் கேரக்டர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு ஏற்கனவே தெரியும் எனக்கு. ஒரு போனோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் கபிலுக்காக நான் வந்து பார்த்தேன், படத்தை பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 1 night ஜேர்னி. அதில் அவங்க அந்த 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்னென்னலாம் சந்திக்கிறாங்க, பயம் ஒரு மனுஷனை என்னென்னலாம் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹெவி ஃபீலிங்கோடு தான் வெளில வந்திருக்கோம். பட் நல்ல படம், ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். டைரக்டர் சாருக்கு நிஜமாவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மேக்கிங் சச் அ குட் மூவி. எல்லா மனுஷங்களோட கனெக்ட் ஆகும். அது தான் சொல்கிறேனே, இதெல்லாம் எல்லா காமன் எமோஷன்ஸ் தானே. பயம், இது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், காமன் எமோஷன்ஸு. சில திங்ஸ்லாம் நம்ம சேர்ந்து பண்ணியிருப்போம், சிலது சொல்லுவோம், சிலது சொல்ல மாட்டோம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய இருக்குது. அதனால் ஒரு விஷயம் நடக்குது, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது இட்ஸ் அ காமன் எமோஷன். அதனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லாவே கனெக்ட் ஆகுது அந்த ஸ்டோரியோட. மியூசிக் ஆமாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்ல மியூசிக் படுத்தார். இருக்கிற 2 பாட்டு வருது, 2 பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் இட்ஸ் காம்ப்ளிமெண்டிங் த மூவி. அதை கொஞ்சம் ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி தான் கொடுக்குது. மியூசிக் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மியூசிக் இருக்கிறதுனால நல்லாவே சூப்பராக பார்க்குறப்போ ஒன்றும் தெரியல. ஹாய் எவ்ரிவன், என் பேர் ஹரிஷ்குமார். ஐ எம் சீரியல் ஆக்டர். மனிதர்கள் மூவி வந்திருந்தேன், ப்ரிவ்யூ ஷோ வந்திருந்தேன். ஸோ இட்ஸ் டேரக்டர் பை ராம்குமார். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு நாட்டு, அப்படி கடந்து போகிற ஒரு நாட்டை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் நரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ், எடிட்டிங், டிஐ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே அடிச்சிக்க முடியாது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 5 ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, 5மே பசங்க. ஆனால் 5 பேருமே போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப யார் தூக்கி சொல்கிறதுன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு. கண்டிப்பாக எல்லாம் தியேட்டருக்கு பார்க்கணும். நான் ரொம்ப பிளாங்காக தான் வந்திருந்தேன் படம் பார்க்குறதுக்கு. பட் வெளில போகும்போது ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, ப்ளசண்ட்டான ஒரு இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், இட்ஸ் நல்ல மூவி. இது மாதிரி படத்தை நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மாற இங்கிலீஷ் படத்தை டோனு அது மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இது மாதிரி ஒரு சின்ன நாட்டை வச்சு ஒரு கதையை பண்ணலாம் அப்படின்றது இவங்க பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எனக்கு எந்த விதத்தில் கரண்ட் ஆச்சு, நான் அந்த காரில் கூடயே அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி கரண்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக தான் இருந்தது. என்ன சொல்கிறது, எப்போ எனக்கு ஆறு விட்டு இறங்கி விடுவீங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோன்ற மாதிரி ஒரு இன்டென்ஸான ஸ்க்ரீன் பிளே. என்ன சொல்கிறது, ஏன்னா எங்கேயுமே நம்ம லைட்டிங் ஆகட்டும் இதாகட்டும் நேச்சுரலாக இருந்தது. லைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தோணலை. அதனால தான் கதைக்குள்ளே ரொம்ப டீப்பாக இறங்குற மாதிரி இருந்தது. ஸோ டக்குன்னு இன்டர்மிஷன் விட்டாங்க, அதுக்குள்ள படம் ஆரம்பித்து திருப்பி படம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ என் ஃப்ரெண்ட் தான் கூப்பிட்டு வந்திருந்தான், பிளாங்காக பார்த்தேன். இட்ஸ் குட் மூவி. ஆக்சுவலாக அந்த மனிதர்கள் படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு க்ரௌட் ஃபண்டடில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஓவியக் கல்லூரி மாணவர்கள்.
ஒரு 10 வருஷ கனவு எங்களுக்கு. கல்லூரி காலத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் எல்லோரும் அந்த நம்ம கனவுகளை வந்து மறுபடியும் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ரௌட் ஃபண்ட் செட்டப்பில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த மனிதர்கள் படம் வந்து முழுக்க வந்து திண்டுக்கல் பகுதியில் வந்து ஷூட் பண்ணோம் என்னுடைய ஊரில். எல்லாருமே புதுமுகங்கள் தான், எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸஸ் தான். டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. இது வந்து நடிகர்கள் வந்து ஏன் புதுமுகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. யாராவது ஒருத்தர் முகம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் இது வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கலாமே, பிக் பாஸில் இருக்கிறவங்களாவது யாராவது இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து கேட்டாங்க. இது வந்து நாங்கள் வாண்டடாக எடுத்த ஒரு முடிவு தான். மனிதர்களை பற்றி சொல்கிறோம். மனிதர்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத ஆட்கள். இந்த மனிதர்களை பற்றி பார்த்த உடனே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். எந்த ஒரு ஆக்டரும் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த ஆக்டரை பற்றின ஒரு அபிப்பிராயம் வந்து மக்களுக்கு இருக்குது. இந்த ஆக்டர் இதை ஏதாவது பண்ணிடுவாரோ, இந்த கதையில் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வருமோ, இவர் இந்த இது பண்ணிடுவாரோன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த ஒரு கதாபாத்திரத்து மேலே. ஒரு புதுமுகமாக இருந்தால் அது சுத்தமாக இருக்காது. இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. உண்மையிலே மனிதர்களும் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கொண்டவர்கள் தான். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பி பண்ணோம். ஆக்டர்ஸ் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களோட அந்த உழைப்பு வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் தவறான படத்தை நாங்கள் பண்ணலை. உங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிக்க மாட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காத இல்லை யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு இரவை வந்து இந்த திரையில் எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லோரும் மெனக்கெட்டு உழைச்சிருக்கோம். இதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸு, அதாவது வந்து இரவு காட்சினாவே வந்து நீல நேரத்தில் இருக்கும் நிறைய படங்களில். இது உண்மையான ஒரு டெப்த்தில் வந்து கலர்ஸை கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய ஸ்டடி பண்ணோம், நிறைய லைட் ரிசர்ச் பண்ணோம். சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப மெனக்கெட்டு உழைச்சிருக்காரு. அதே மாதிரி எடிட்டர் வந்து ஒரு 6 months to 10 months கிட்டே இது எடிட் பண்ணுறதுக்கான காலகட்டம் ஆனது. அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். இது ஆடியன்ஸ் வந்து திரையரங்கில் பார்க்கணும். சின்ன படம் அப்படின்னாவே வந்து அது வந்து தேட்டரில் பார்க்குற படம் இல்லை, ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. சின்ன படமாக இருந்தாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான படமாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெனக்கெட்டு தான் பண்ணோம். என்னென்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான படங்களே வர்றதில்லை. இந்த படத்தை இங்கேயே பார்த்துடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய விஷயம் என்னென்னா தேட்டரில் பார்த்தா தான் இதோட ஒரு முழுமையான சாரத்தை வந்து உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறது அது மட்டும் தான். உங்களை ஆக ஓகோ அதெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னடா புதுசாக இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் நேதா. மனிதர்கள் திரைப்படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்து நிற்கிறேன். என்னுடைய தம்பி, அன்பு தம்பி, சினிமாவை வெறித்தனமாக காதலிக்கிற தம்பி ராம் இந்த்ரா இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. மனிதர்கள் அடிப்படையில் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையான கேள்விக்கான ஒரு உரையாடலாக, ஒரு அலசலாக இந்த திரைப்படம் இருக்குது. மனிதன் எந்த எல்லைக்கெல்லாம் போவான், அல்லது மனிதன் மனிதனாக இருப்பதற்கு அவனுக்கு வாய்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன, அதை மனிதன் சரியாக பயன்படுத்தி கொள்கிறானா அப்படிங்கிற எல்லாத்தையுமே காட்சியின் வாயிலாக தத்துவ விசாரணையாக இந்த திரைப்படம் வந்து ஆகச்சிறந்த முறையில் வந்து கடத்திக்கிட்டே போகுது. படம் நொடிக்கு நொடி ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய காட்சிகளை வச்சு ரொம்ப அழகாக திரைக்கதை பின்னிருக்காப்புல. என்னை இந்த திரைப்படம் ஒரு திரைப்படம் பார்த்துட்டு போகிற அளவில் விடாமல் எனக்குள்ளே ஒரு ஆழமான கேள்வி எழுப்பியிருக்கு. நான் மனிதனா, நான் மனுஷன் அப்படின்னா எவ்வகையில் நான் மனிதன் அப்படிங்கிறத இந்த மனிதர்கள் திரைப்படம் ரொம்ப ஆழமாக எனக்குள்ளே எழுப்பி விட்டுருக்கு. திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அந்த கேள்வியை மனிதர்கள் திரைப்படம் உறுதியாக ஏற்படுத்தும். ஆமாம், அதனால் அத்தனை பேருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். படம் பார்த்து கழிக்கவோ அல்லது புலகமடையவோ அல்லது இன்பம் பேரின்பம் அடையவோ மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆழமான கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்டுக்கணும். அதுக்கு இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் பிரகாஷ். இப்போ தான் மனிதர்கள் ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வர படம் ரொம்ப நல்லா இருக்குது.
நைட்டில் இந்தளவுக்கு லைட்டிங் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம கேரக்டரை பார்க்க நம்ம அவங்களோடையே பயணம் செய்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு சீன் வந்து அடுத்து இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும்போது அது வேறையாக இருக்கும்போது இன்னும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கோட அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இருக்கிற யங்ஸ்டரும் மக்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இவர் படமே வந்து நம்ம அடுத்து முடியுமா அப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதே என்னால் எதிர்பார்க்க முடியல. அது அப்படியே கொண்டு போயிட்டே இருக்குது. நம்ம உள்ளே அப்படியே டீப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இருக்கும்போது நம்மளுக்குள்ளேயே இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்த சீனுக்கு.